ஹலோ மக்களே, மதுராஸ் பலவிதம். இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கை பற்றி அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பனை மரத்தை ஒரு மிராக்கல் ட்ரீ என்று சொல்லுவாங்க. எதனால் மிராக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த பனை மரத்திலிருந்து ஒரு பொருள் கூட நமக்கு வேஸ்டேஜே ஆகாது. அதில் இருக்க இலைகள்லேருந்து, அதில் காய்க்கிற காய், அப்புறம் அந்த மரம் எல்லாமே நமக்கு பலன் தரக்கூடியது. அந்த அந்த பனம்பழத்திலிருந்து வர்றது தான் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கை ஆதி காலத்தில் உள்ளவங்கலாம் நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருந்திருக்குது. ஆனால் இப்போ உள்ளவங்க அதை உரித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அலுப்புப்பட்டுக்கிட்டு அந்த கிழங்கை யாருமே வாங்கி அதை சாப்பிட்றதே கிடையாது. அந்த கிழங்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியமாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த கிழங்குல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்மளோட உடம்புக்கு நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் தான் மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. அதனால அதில் நார் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிழங்கை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னொன்று உடல் சூட்டை அது குறைக்குது. பனங்கிழங்கோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா பெண்களோட இந்த யூட்ரஸ் நல்ல வலுப்பெறுது. பனங்கிழங்குல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த இரத்த சோகை உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த பனங்கிழங்கை சாப்பிடணும். இதில் இன்னொன்று முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இது முக்கியமாக சொல்லப்படுது. ஒரு கிழங்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 கிராம் வரைக்கும் ஒரு கிழங்கோட வெயிட் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுள்ள கிழங்கை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் 128 கலோரி தான் அதில் இருக்குது. அது 30 கிராம் மாவு சத்து தான் அதில் இருக்குது. அதனால அந்த ஹார்ட்டு ப்ராப்ளமோ இல்லை சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே தடுக்கப்படுது. அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பனங்கிழங்கை சாப்பிட்ணும். ஏன்னா இது லோ கேலரி டயட்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஒரு அதில் விட்டமின் ஏ அண்டு சி சத்து அதிகமாக இருக்குது. அந்த விட்டமின் ஏ அண்டு சி என்ன பண்ணுன்னா நம்ம செல்களில் பாதிப்பு அடையாமல் அது பார்த்துக்குது. ஒமேகா 3 கண்டென்ட் அதில் நிறைய இருக்குது. இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கிழங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒமேகா 3ங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முக்கியமான ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இதில் 320 மில்லிகிராம் இருப்பதால் இருதய சம்மந்தப்பட்ட நோய்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று புண்ணை ஆற்றுது. 40 கிராம் கால்சியம் இருக்கிறது எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனை அது கொடுக்குது. இவ்வளோ இருக்கிற நம்ம ஒரு பனங்கிழங்கை கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும். இதை ஏன் நம்ம இதை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் இந்த பனங்கிழங்கு மதிப்பு கூட்டல் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த சீசன் டைமில் மட்டும்தான், இந்த குளிர்காலத்தில் மட்டும்தான் இந்த கிழங்கு கிடைக்கும். மற்ற டைமில் இந்த கிழங்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த கிழங்கு நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை பாலில் கலந்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிது. ஒரு பனை மரத்தில் பாருங்கள், பனை மரத்து ஓலையில் நம்ம அதுக்கு தேவையான கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சுக்கிறோம். அதில் நொங்கு கிடைக்கிது. அந்த நொங்கோட தண்ணி பார்த்திங்கனாக்கும் இந்த வேர்க்கூரெல்லாம் வரும் பொழுது அதை தேய்க்கும் பொழுது அதுக்கு மெடிசனாக அது இருக்குது. பழம் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த பனையோட அந்த தண்டு பார்த்திங்கன்னா மரம்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த பனைமரம் அதனால தான் அந்த காலத்துலலாம் பனைமரம் அவ்வளோ பனைமரங்களை வளர்த்துருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பனங்கிழங்கை பார்த்திங்கனாக்கும் அவாய்ட் பண்ணாமல் அவசியம் வாங்கி சாப்பிடுங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.